character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good afternoon students. Last class oda நம்ம வந்து reproduction அதாவது மேல் அண்ட் ஃபீமேலோடைய ரீப்ரொடக்டிவ் பார்ட் பற்றியும் மேலில் ஃபீமேலில் என்னென்ன நடக்குது ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் அப்படின்னும் தனித்தனியாக பார்த்துட்டோம். டுடே வி ஆர் கோயிங் டு see the very important topic, nothing but the fertilization. எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, எப்படி ஃபீட்டஸ் டெவலப் ஆகி எப்படி சைல்ட் பர்த் நடக்குது அப்படின்றது தான் இன்னைய டாப்பிக்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோடைய ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபெர்டிலைசேஷன். வாங்க கிளாஸ் போகலாம். See, fertilization and implantation. Fertilization அப்படினா ஸ்பெர்மும் ஓவமும் ஒன்று சேர்றது. Implantation அப்படினா ஒன்று சேர்ந்த ஸ்பெர்ம், அதாவது ஒன்று சேர்ந்த ஸ்பெர்ம் ஓவம், nothing but the zygote யூட்ரஸை போயிட்டு டச் பண்ணி அதோடைய ஒட்டி இருந்து அதுக்கு வேணுன்ற நியூட்ரிஷனை எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்கிறது. இதுதான் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் தெளிவாக பார்க்க போகிறோம். See, fertilization occur when haploid sperm fuses with the haploid ovum. அதாவது haploid spermum haploid ovumum ஒன்று சேர்ந்து diploid zygota, that means fertilized egg மாறுறது. diploid zygoteனாலும் fertilized eggனாலும், அதாவது fertilizedனா மேலும் ஃபீமேலும் இணைஞ்ச எக், ஓகேவா? அதுதான் fertilized egg இல்லைனா diploid zygote அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? See, the sperm deposited in the female reproductive tract undergo capacitation. அதாவது இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், தெளிவாக சொல்லணும்னா ஃபாலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? கெப்பாசிட்டேஷன் அப்படின்னா விச் இஸ் எ பயோகெமிக்கல் ஈவெண்ட் தட் எனேபிள் த ஸ்பெர்ம் டு பெனட்ரேட் அண்ட் ஃபெர்டிலைஸ் த எக். அதாவது ஸ்பெர்ம் வந்து எக்கு கிட்ட போனால் மட்டும் போதாது, எக்கை வந்து மோதி எக்குக்கு உள்ளே இருக்க அந்த எக்குக்குள்ளே போகணும் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து கெப்பாசிட்டேஷன். அது வந்து ஸ்பெர்ம் எப்படிலாம் வந்து மோதி எக்குக்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனட்ரேட் அண்ட் ஃபெர்டிலைஸ் த எக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா occur only if the ovum and the sperm are transported simultaneously. எப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், எந்த டைமில் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நடக்கும்போது எப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்னா இதுக்கு ஒரே ஒரு டைம் தான் முக்கியமான விஷயமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ovum and the sperm are transported simultaneously to the ampullary isthmic junction of the fallopian tube. அதாவது fallopian tubeல இருக்கிற ampullary isthmic junctionல ஒரே நேரத்தில் எக்கும் ஸ்பெர்மும் கிட்ட கிட்ட வந்து ஒன்னோட ஒன்று மோதுச்சுன்னா அந்த டைமில் தான், தட் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ இந்த பெஸ்ட் டைம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஏற்கனவே இப்போ மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் பார்த்தோம் இல்லையா, எப்போ வந்து ஓவரியிலேருந்து ஓவம் வந்து வேகமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் 14th டே. அந்த 14th டேல தான் இது பெஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனி, ஃபெர்டிலைசேஷன் எப்போ நடக்கும், ஃபாலோப்பியன் டியூப்ல இருக்கிற இஸ்தமிக் ஜங்ஷனில் ஒரே நேரத்தில் ஸ்பெர்மும் எக்கும் ஒன்னோட ஒன்று மோதும் பொழுது, ஓகேவா? இஃப் த ஓவம் அண்ட் த ஸ்பெர்ம் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் எங்க, டு த ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன் ஆஃப் த ஃபாலோப்பியன் டியூப். சரி, இப்படி நடந்து ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று மோதிட்டாங்க, ஸ்பெர்ம் போயிட்டு எக்கை டச் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? Before a sperm can enter the egg,
டச் பண்ணிட்டு எக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெர்ம் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஓவமுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துருக்கோம். என்னது, அதுக்குள்ளே வெளியே 3 லேயர் இருக்குது, அதுக்கு உள்ளே தான் வந்து எக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லேயர் எல்லாம் உடச்சிக்கிட்டு அதுக்குள்ளே தான் ஸ்பெர்ம் போகணும் இல்லையா? அப்போ அந்த ஸ்பெர்ம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். பிஃபோர் எ ஸ்பெர்ம் கேன் என்டர் த எக், இட் மஸ்ட் பெனட்ரேட் த மல்டிபிள் லேயர் ஆஃப் த கிரானுலோசா செல்ஸ் விச் ஆர் அரவுண்ட் த ஓவம். ஓவமை சுற்றி இருக்கிற கிளானுலோசா செல், நத்திங் பட் த ஃபோலிகுலார் செல், அதை வந்து பெனட்ரேட் பண்ணி அதெல்லாம் மோதி இடித்து உடச்சிக்கிட்டு போகணும். ஓகேவா? இந்த ஓவம் ஃபார்மிங் த கொரோனா ரேடியேட்டா, அதை தான் அந்த லேயரை தான் நம்ம என்னென்னு மார்க் பண்ணிப்போம்னா கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு மார்க் பண்ணியிருப்போம். The follicular cells are held together by a adhesive cementing substance called hyaluronic acid. அப்போ அந்த கொரோனா ரேடியேட்டான்னு சொல்கிற அந்த லேயர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலரோனிக் ஆசிட் அப்படின்ற ஒரு சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸால் ஒன்று சேர்ந்து அந்த ஓவரியோடைய அவுட்டர் லேயராக இருக்கும். அப்போ இதை உடைக்கிறதுக்கு இந்த ஸ்பெர்ம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். The acrosomal membrane disintegrate releasing the proteolytic enzyme hyaluronidase during the sperm entry through the corona radiata. அப்போ கொரோனா ரேடியேட்டாவில் ஹைலரோனிக் ஆசிடை உடைக்கிறதுக்காக ஹைலரோனிடேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தென் திஸ் இஸ் கால்டு த ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். ஏன்னா ஸ்பெர்மில் இருக்கிற ஆக்ரோசோமால் இது நடக்கிறதுனால இது வந்து ஆக்ரோசோமல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் இஸ் அக்கம்ப்ளீஷ்டு, அதாவது ஒரு தடவை ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கார்டிகல் கிரானியூல்ஸ் ஃப்ரம் த சைட்டோபிளாசம் ஆஃப் த ஓவியூல், ஓவியூலில் இருக்கிற கார்டிகல் கிரானியூல்ஸ் வந்து ஃபார்ம் எ பேரியர் கால்டு ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன். ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அரவுண்ட் த ஓவம். எதை சுற்றி? ஓவமை சுற்றி. ஏன் அப்படின்னு பாருங்களேன், அழகான ஒரு காரணம் பாரு. ப்ரிவென்டிங் த ஃபர்தர் பெனட்ரேஷன் ஆஃப் த அதர் ஸ்பெர்ம், தஸ் பாலிஸ்பெர்மி இஸ் ப்ரிவென்டட். ஒரு தடவை ஒரு ஓவம்குள்ளே ஒரு ஸ்பெர்ம் உள்ளே மோதி போயிட்டு ஓவமை டச் பண்ணிடுது அப்படின்னா ஓவமை சுற்றி ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் அப்படின்னு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு ஸ்பெர்முக்கு மேலே இன்னொரு ஸ்பெர்ம் அந்த ஓவம்குள்ளே போகக்கூடாது. ஒரு தடவை ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அந்த ஓவம்குள்ளே மறுபடியும் இன்னொரு ஸ்பெர்ம் போகக்கூடாது. அது நடக்காது. அது யாரால நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன். அப்போ அதனால் அங்கே என்ன தடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஸ்பெர்மி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு. The first cleavage produces 2 identical cells called blastomeres. இங்கே இருந்து தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெர்மும் ஓவமும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த 2 ஐடென்டிக்கல் செல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோமியர். These produce 4 செல். அந்த பிளாஸ்டோமியர் தான் அடுத்தது 4 செல்லு ப்ரொடியூஸ் ஆகுது, 4 8ஆவது, அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஆஃப்டர் 72 hours 72 மணி நேரத்துக்கு அப்புறமா, அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சு 72 ஹார்ஸ்க்கு அப்புறம் எ லூஸ் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ், இந்த மாதிரி 2 4 8 அப்படின்னு செல்ஸ் டிவைட் ஆகுது இல்லையா, அது எல்லாமே லூஸாக ஒன்று சேருது. ஓகேவா? லூஸ் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் எ பெர்ரி ஷேப்டு கிளஸ்டர் ஆஃப் 16 or more செல். அந்த லூஸ் கிளஸ்டர் ஆஃப் செல்லில் 16லேருந்து இல்லை அதுக்கு மேலேயும் செல்ஸ் வந்து பெர்ரி ஷேப்பில், ஓகேவா, லூஸாக கலெக்ட் ஆகிருக்கு. அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மோருலா. அப்போது blastomere is converted into morula after 72 hours. அப்போ blastomere அப்படின்னா இதில் எத்தனை செல் இருக்கும்? 2 ஐடென்டிக்கல் செல். 2 ஐடென்டிக்கல் செல்லாக இருக்கிற பிளாஸ்டோமியரில் 72 மணி நேரமாக டிவிஷன் நடந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 16லேருந்து அதை விட அதிகமான செல் ஒன்று சேர்ந்து மோருலாவாக மாறுது. நெக்ஸ்ட் பாருங்க. Under the influence of progesterone is nothing but the hormone. ஓகேவா? ஹார்மோன், progesterone ஹார்மோன் உதவியால் ஸ்மூத் மசில் ஆஃப் த ஃபாலோப்பியன் டியூப், அதாவது ஃபாலோப்பியன் டியூப்பில் தான் வந்து எக்கும் ஸ்பெர்மும் ஒன்று சேருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த ஃபாலோப்பியன் டியூபோடைய ஸ்மூத் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகுது அண்ட் டிவைடிங் த எம்ப்ரியோ டேக்ஸ் பிளேஸ். அந்த எம்ப்ரியோவுடைய டிவிஷன் வந்து நடக்குது. எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 days to move through the fallopian tube into the uterine cavity. அப்போ
அந்த ஃபாலோப்பியன் டியூப்ல ரிலாக்ஸேஷன் நடக்கிறதுனால 4லிருந்து 5 நாளைக்கு அந்த மூமெண்ட் நடந்து ஃபாலோப்பியன் டியூப்ல ஒன்று சேர்ந்த எக்கும் ஓவமும் எங்க நகர்ந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு நகர்ந்து வராங்க. ஓகேவா? மூவ் த்ரூ த ஃபாலோப்பியன் டியூப் இன்டு த யூட்ரின் கேவிட்டி. யூட்ரின் இஸ் நத்திங் பட் த யூட்ரஸ் அண்ட் ஃபைனலி கெட் இம்ப்ளான்டட். அப்போ யூட்ரஸை நோக்கி வந்ததுக்கு அப்புறமா யூட்ரஸ்ல இருக்கிற அந்த ஸ்மூத் லேயர்ல இம்ப்ளான்டேஷன் நடக்குது. அதாவது ஃபெர்டிலைஸ்டு ஓவம் போயிட்டு ஒட்டிக்குது. ஓகேவா? implanted in the uterine wall. At this point, in the time la da, the embryo consists of a fluid filled hollow ball of about 100 cell. எப்போ இந்த ஓவம், அதாவது fertilized ஓவம் fallopian tubeல இருந்து யூட்ரஸை நோக்கி நகர்ந்து வருதோ, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து 16லிருந்து அதை விட அதிகமான செல் மோருலாவா இருந்ததுன்னு சொன்னா இல்லையா? அப்போ டிவிஷன் ஆனது கண்டினியூவஸாக நடந்துக்கிட்டே இருக்கு. எங்க? fallopian tubeல. ஆனால் fallopian tubeலயே இருக்காம நகர்ந்து நகர்ந்து யூட்ரஸை நோக்கி வந்து இம்ப்ளான்ட் ஆகுது. அதாவது யூட்ரஸோடைய சாஃப்ட் லேயர்ல போயிட்டு அட்டாச் ஆகுது. அப்படி சாஃப்ட் லேயர்ல அட்டாச் ஆகும் பொழுது அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவியம்ல கிட்டத்தட்ட எத்தனை செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 செல்ஸ். ஓகேவா? fluid filled hollow ball of about 100 cell. அப்படி 100 செல்ஸோட இருக்கிற அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவமை அப்போ மோருலான்னு சொன்னோம் இல்லையா? இப்போ 100 செல்ஸா மாறும் பொழுது இதை பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டோசிஸ்ட்னாலும் பிளாஸ்டுலானாலும் ஒன்று தான். ஓகேவா? பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னா நார்மலாக அனிமல் அப்படின்னு காமனாக சொல்கிறது. பிளாஸ்டுலா அப்படின்னா மேமல்ஸ்க்கு மட்டுமே சொல்கிறது பிளாஸ்டுலா. ஓகேவா? நம்மளுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க, நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டுலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. பிளாஸ்டுலானாலும் பிளாஸ்டோசிஸ்ட்னாலும் ஒன்று. ஓகேவா? பிளாஸ்டோசிஸ்ட்னாலும் பிளாஸ்டுலானாலும் 100 செல்ஸ் ஃப்ளூயிட் ஃபில்டு ஹோலோ ball of 100 cells தான் நாம என்னன்னு சொல்றோம்? blastocyst or blastula. அப்போ blastomere is converted into morula, morula is converted into blastocyst. இப்போ blastocyst என்ன பண்ணுது? The blastocyst is composed of a single layer of large flattened cell. இப்போ இந்த blastocystல 100 செல் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இந்த 100 செல்ல ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. என்னன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து composed of single layer of large flattened cell called ட்ரோபோபிளாஸ்ட். ஓகேவா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாதியை வந்து ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த செல் வந்து தட்டையாக இருக்குமா. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிளஸ்டர் 20 to 30 ரவுண்டட் செல். மீதி இருக்கிற 20லிருந்து 30 ரவுண்டட் செல்லை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்னர் மாஸ், இன்னர் செல் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பிளாஸ்டோசிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 type of cell. One is trophoblast, nothing but the large flattened cell, and another one is inner cell was nothing but the rounded cell. ஓகேவா? ரெண்டு டைப் ஆஃப் செல். ஸோ இப்போ இன்னர் செல் மாஸ் யாரு? ட்ரோபோபிளாஸ்ட் யாரு? see, the inner cell mass of the blastocyst develop into the embryo. அப்போ யாரு இந்த ஓவம்ல எம்ப்ரியோவா டெவலப் ஆகுறாங்க அப்படி பார்த்தோன்னா இன்னர் செல் மாஸ். இன்னர் செல் மாஸ் தான் என்னவா மாறுது? எம்ப்ரியோவா மாறுது. இன்னர் செல் மாஸ் யாரு? பிளாஸ்டோசிஸ்டோடைய ஒரு டைப் ஆஃப் செல். ஓகேவா? அண்ட் பிகம் எம்பெடட் இன் த எண்டோமெட்ரியம். அது எங்க எம்பெட் ஆயிருக்கு? எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் எங்க இருக்கு? நத்திங் பட் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த யூட்ரஸ். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த யூட்ரஸில் போயிட்டு அந்த ஒன்று சேர்ந்து எம்ப்ரியோ ஃபார்மேஷன் நடக்குது இல்லையா? இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து எக்ஸாக்டாக இம்ப்ளான்டேஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்பிளாக இம்ப்ளான்டேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு வந்தோம். யூட்ரஸில் போயிட்டு ஓவம் ஒன்று ஒட்டிக்கிட்டு அதுக்கான வேலையை செய்கிறது தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இம்ப்ளான்டேஷனில் எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படின்றது தான். அப்போ பிளாஸ்டோசிஸ்டில் இருக்கிற அந்த 100 செல்ஸில் 20 to 30 செல்ஸாக இருக்கிற அந்த ரவுண்டட் செல்ஸ் வந்து எம்ப்ரியோவாக மாறி அந்த எம்ப்ரியோ போயிட்டு அந்த எண்டோமெட்ரியம், அதாவது யூட்ரஸோடைய இன்னர் லேயராக இருக்கிற எண்டோமெட்ரியமில் போயிட்டு ஒன்று ஒட்டிக்குது இல்லையா? இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோமா? இம்ப்ளான்டேஷன். அண்ட் இட் ரிசல்ட் இன் த ப்ரெக்னன்சி. எப்போ இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்குதோ அப்போ நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்போமும் ஓவமும் ஃபாலோப்பியன் டியூப்ல ஒன்று சேர்ந்தால் மட்டும் ப்ரெக்னன்சி நடக்கிறது இல்லை. ஃபாலோப்பியன் டியூப்ல ஒன்று சேர்ற அந்த ஓவமானது எப்போ யூட்ரஸில் வந்து யூட்ரஸில் இருக்கிற எண்டோமெட்ரியத்தில் போயிட்டு ஜாயின் ஆகுதோ, தட் மீன்ஸ் எப்போ இம்ப்ளான்டேஷன் நடக்குதோ இதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோமா?
pregnancy அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாரு, இஃப் த ஃபெர்டிலைஸ்டு ஓவம் இஸ் இம்ப்ளான்டட் அவுட் சைட் த யூட்ரஸ், ஒருவேளை இந்த இம்ப்ளான்டேஷன் யூட்ரஸில் நடக்காமல் வெளியே இருக்கிற ஃபாலோப்பியன் டியூப்லேயே, நல்லா ஒரு தடவை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபீமேலுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூட்ரஸில் இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் ஒருவேளை இங்கேயே இம்ப்ளான்டேஷன் நடந்தால் என்ன நடக்கும், அதுக்கு பேர் என்ன அப்படின்றத தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க. பாரு, if the fertilized ovum implanted outside the uterus, it result in the ectopic pregnancy. அததான் என்னன்னு சொல்றாங்களாம், ectopic pregnancy அப்படின்னு சொல்றாங்களாம். about இப்படி நடந்தா அதிகபட்சம் என்ன நடக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. பாருங்க, about 95% of the ectopic pregnancy occur in the fallopian tube. அப்ப ectopic pregnancy ஆனது அதிகபட்சமா எங்க நடக்குமா, fallopian tubeல தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ectopic pregnancy நடந்ததுன்னா the growth of the embryo may cause internal bleeding. இப்போ எம்ப்ரியோவுடைய growth நடக்க internal bleeding கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். internal bleeding ஆயிடுச்சுன்னா சில கேசஸில் சில சமயம் ஈவன் டெத், இறந்து போகிறது கூட நடக்கலாம். ஈவன் டெத் டியூ டு த ரப்சர் ஆஃப் த ஃபாலோப்பியன் டியூப். ஃபாலோப்பியன் டியூபே உடஞ்சி போகிறதுனால அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா டெத்தே நடக்குது. அப்போது என்ன அர்த்தம், அப்போ யூட்ரஸில் மட்டும்தான் நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கணும். யூட்ரஸை தவிர்த்து இந்த ஃபாலோப்பியன் டியூப்பில் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுன்னா அதை எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். அந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி கண்டினியூ ஆச்சுன்னா ப்ளீடிங் நடக்கும். இன்கேஸ் இது வந்து டெத் வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, மேலே இருக்க பிக்சர் நமக்கு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க, அது என்னன்னு பார்த்துலாம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன சொன்னோம், ஸ்பெர்ம் வந்து எக்கை போயிட்டு மோதி ஸ்பெர்ம் வந்து எக்குள்ளே போகணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாரு, த ஸ்பெர்ம் மைக்ரேட் த்ரூ த கோட் ஆஃப் த ஃபோலிக்கல். அந்த கோட் ஆஃப் த ஃபோலிக்கலில் போயிட்டு டச் பண்ணுது, கோட் ஆஃப் த ஃபோலிக்கல், அண்ட் பைண்ட் த ரிசெப்டார் மாலிகுல் இன் த ஜோனா பெலிசிடா. அந்த ஜோனா பெலிசிடா கிட்ட போயிட்டு அதாவது பைண்ட் அப் ஆயிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பைண்டிங் இன்டியூசஸ் த அக்ரோசோம். அக்ரோசோம்னா இந்த இடத்துல ஸ்பெர்முடைய எண்டிங்கில் இருக்கு இல்லையா, அந்த அக்ரோசோம், ஸ்பெர்மில் இருக்கிற அக்ரோசோம் போயிட்டு ஓவம் கூட ரியாக்ட் பண்ணுது. அக்ரோசோம் ரியாக்ஷன் இன் விச் ஸ்பெர்ம் ரிலீசஸ் த ஹைலரோனிடேஸ். ஏன்னா ஹைலரோனிக் ஆசிட் வந்து ஓவமில் இருக்கு, அந்த ஆசிடை அழிக்கிறதுக்காக அக்ரோசோமில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹைலரோனிடேஸ் வந்து அந்த ஆசிடை உடைக்குது. இதனால் ஜோனோ பெலிசிடா வந்து உடஞ்சி போகுது, ஸ்பெர்ம் ஈஸியாக உள்ளே போகுது. ஓகேவா. தென் த பிரேக் டவுன் ஆஃப் த ஜோனோ பெலிசிடா பை திஸ் என்சைம் அலோஸ் த ஸ்பெர்ம் டு ரீச் த பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ ஸ்பெர்மால ஈஸியாக பிளாஸ்மா மெம்பரேனை டச் பண்ணிட முடியுது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாரு, த நியூக்ளியஸ் அண்ட் த அதர் காம்பனன்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் என்டர் த எக். அப்போ ஈஸியாக அந்த ஸ்பெர்முடைய நியூக்ளியஸும் மற்ற எல்லா விஷயமும் ஈஸியாக ஓவம்குள்ளே என்டர் ஆகுது. இப்படி என்டர் ஆனதுமே உடனே என்ன நடக்குது பாருங்களேன், கார்டிகல் கிரானியூல்ஸ் ஃப்ரம் எ பேரியர் கால்டு ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் விச் நவ் ஃபங்க்ஷன் ஆஸ் எ பிளாக் டு பாலிஸ்பெர்மி. அப்போ அந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் உடனே ஏதோ இந்த பச்சை கலரில் இருக்குல்ல, அது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அது பாருங்க, ஒரு ஸ்பெர்ம் இல்லை, ரெண்டு ஸ்பெர்ம் இல்லை, ஏகப்பட்ட ஸ்பெர்ம் வந்து ஒரு ஓவமை டச் பண்ணும். அப்போ ஒரு தடவை ஒரு ஸ்பெர்ம் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா மற்ற ஸ்பெர்மால் அந்த ஓவம்குள்ளே போக முடியாது. அப்போது ஒரு ஃபெர்டிலைசேஷனுக்கு ஒரு எக் ஒரு ஸ்பெர்ம் தான் காரணமாக இருக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாரு, இப்படி ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் என்னென்ன மாதிரியான ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ட்வின்ஸ் ஆர் டூ ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ்ட் இன் த சேம் ப்ரெக்னென்சி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரே டைமில் ட்வின்ஸ் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆஃப்ஸ்ப்ரிங், இந்த ட்வின்ஸ் வந்து மூணு விதமாக சொல்கிறாங்க. என்னென்னு பாருங்களேன், மோனோசைகோட்டிக், ஜைடைகோட்டிக், சையமேஸ். இந்த மோனோசைகோட்டிக் அப்படின்னா ஒரே எக்கே ரெண்டு பேரை உருவாக்குறது. ஓகேவா. சி, ட்வின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் when single fertilized egg. ஓகேவா. ஒரே ஒரு எக் split up into during the first cleavage. ஓகே, ஃபஸ்ட்டு கிளீவேஜ்லேயே ரெண்டாக உடஞ்சி போகிறது. இதுதான் வந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற இந்த மோனோசைகோட்டிக் ட்வின்ஸில் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகிறது சேம் செக்ஸ் தான், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஷேர் த சேம் ஜீன்ஸ். ஓகேவா. அவங்களுக்கு இருக்கிற ஜீன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு கஷ்டமாக, இப்போ அந்த மாதிரியான ட்வின்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வலிக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த மோனோசைகோட்டிக் ட்வின்ஸில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பாரு, டைசைகோட்டிக் ட்வின்ஸ். இப்படியும் நடக்கும்.
நடக்கும். அதாவது ஒரு எக் ஒரு ஸ்பெர்ம் இல்லாமல் 2 எக் 2 ஸ்பெர்ம் சேர்ந்து ஒரே டைமில் ரீப்ரொடக்ஷன் நடக்குது பாரு. ப்ரொடியூஸ்ட் when 2 separate egg or fertilized by 2 separate sperm. இப்படி கூட நடக்கும். இதுதான் வந்து டைசைகோட்டிக் அப்படின்றாங்க. இவங்க வந்து எல்லா நேரமும் சேம் செக்ஸாக இருக்கணும் கிடையாது. மோரோவர் சேமாகவும் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருப்பாங்க. ஒன்றா இருப்பாங்கன்னு கிடையாது, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே செக்ஸாக இருப்பாங்க அப்படின்றது எல்லாமே இந்த மோனோசைகோட்டிக்கில் தான் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் சயமேஸ். இது நம்ம எல்லாருமே நியூஸில் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கறது தான். தலை ஒட்டி பிறக்கிறது, இடுப்பு ஒன்றா பிறக்கிறது, அந்த மாதிரி ஒன்றா ஒட்டி பிறக்கிற அந்த ட்வின்ஸு தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சயமேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்வின்ஸ் ஆர் கன்ஜாயின்டு, ட்வின்ஸ் ஹூ ஆர் ஜாயின்ட் டியூரிங் த பர்த். பிறக்கும் போதே தலை ஒட்டி பிறக்கிறது, இடுப்பு ஒன்றா சேர்ந்து பிறக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, அவங்கள தான் வந்து சயமேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம், ப்ரெக்னென்சி எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம். இந்த ப்ரெக்னென்சியோடைய மெயின்டெனன்ஸ் எப்படி, அதோடைய டெவலப்மெண்ட் எப்படி அப்படின்றது தான் நெக்ஸ்ட் டாபிக். பாரு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் என்ன நடக்குது. The inner cell mass in the blastula. நாம் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பிளாஸ்டோசிஸ்ட்னாலும் பிளாஸ்டுலானாலும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? The inner cell mass in the blastula is differentiated into epiblast and hypoblast. அப்போ பிளாஸ்டுலாவில் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, 2 லேயராக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் epiblast and another one is hypoblast. Immediately after implantation. எப்போ இது வந்து 2 லேயராக தெரியுது அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் நடந்த உடனே, அதாவது யூட்ரஸில் போயிட்டு அட்டாச் ஆன உடனேவே பிளாஸ்டுலா வந்து எபிபிளாஸ்ட் ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த ஹைப்போபிளாஸ்ட் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியானிக் எண்டோடெர்ம், அதாவது எம்ப்ரியோ. அண்ட் தென் த epiblast is the ectoderm. ஓகேவா? எபிபிளாஸ்ட் வந்து எக்டோடெர்ம்னோ, தென் இன்னொன்று வந்து எம்ப்ரியோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த செல்ஸ் ரிமைனிங் இன் பிட்வீன் த எபிபிளாஸ்ட். அது மட்டும் இல்லை, எபிபிளாஸ்ட் எண்டோபிளாஸ்ட் மட்டும் இல்லை, எபிபிளாஸ்ட் எண்டோபிளாஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க பாருங்களேன். த செல்ஸ் ரிமைனிங் பிட்வீன் த எபிபிளாஸ்ட் அண்ட் எண்டோபிளாஸ்ட் ஃபார்ம் எ மீசோடெர்ம். அப்போது மிடில் லேயரும் இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு யூட்ரஸோடைய அட்டாச் ஆனதுமே நமக்கு அங்கே சொன்னது 2 லேயர் தான். ஆனால் 2 லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா மிடில் இருக்கிற ரிமைனிங் செல்ஸை சேர்த்து மீசோடெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. thus the transformation of the blastocyst nothing but the blastula into a gastrula. அப்போது அடுத்த ஸ்டெப், அதாவது blastomere is converted into morula, morula is converted into blastocyst or blastula. Now blastocyst or blastula is converted into gastrula. இப்போ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். gastrulaல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, blastocyst into gastrula with the primary germ layer. அதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? primary germ layer by the movement of blastomere. யாரால primary germ layer ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2 செல் டிவைட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பிளாஸ்டோமியர் படித்தோம் இல்லையா, அந்த பிளாஸ்டோமியரால germ layer ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த gastrula ஃபார்மேஷனான இந்த ப்ராசஸ் தான் gastrulation அப்படின்னு சொல்கிறோம். ஈச் germ layer give rise to a specific tissue. இந்த germ layer ஆனது ஒன்றும் சும்மா இல்லை, இந்த germ layeraல தான் specific tissues, organ system, and then organogenesis, இது எல்லாமே இந்த primary germ layeraல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. primary germ layer யார்கிட்ட இருக்கு? gastrula கிட்ட இருக்கு. gastrula கிட்ட யாரால primary germ layer ப்ரொடியூஸ் ஆகுது? பிளாஸ்டோமியரால ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாரு, இது மட்டும் இல்லை, சரி பிரைமரி germ layer மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற சில விஷயமும் இருக்கு. என்னன்னு பாருங்களேன். the extra embryonic membrane, namely amnion, yolk sac, allantois and chorion, இது எல்லாமும் இருக்கு. இது எல்லாத்தோடைய வேலையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, protect the embryo from the desiccation, mechanical shock and help in the absorption of the nutrition and exchange of gases. இந்த மாதிரி இவங்க 4 பேருக்கும் காமனாக இருக்கிற ஃபங்க்ஷனை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய ஃபங்க்ஷனும் நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணியும் சொல்கிறாங்க. பாருங்கள், அங்கே ப்ரைமரி germ லேயரில் தான் ஆர்கன், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம் வருது. ஆனால் இவங்களாலலாம் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தனித்தனியாக நமக்கு சொல்கிறாங்க பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்னியான். இங்கே பாரு,
amnion is a double layered translucent membrane. First amnion எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கீழ இருக்க பிக்சர்ல நீங்க amnionனையும் ரெஃபர் பண்ணலாம். பாருங்க, double layered translucent membrane filled with amniotic fluid. அந்த membrane குள்ள என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா amniotic fluid. It produces a buoyant environment to protect the developing embryo from injury, regulate the temperature of the fetus and provides a medium in which the fetus can move. அப்ப உள்ள உருவாகிட்டு இருக்க அந்த fetusக்கு மூவ்மெண்ட் கொடுக்கிறதுக்காக, ஏத்த டெம்பரேச்சரை கொடுக்கிறதுக்காக, எந்த இன்ஜூரியும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆம்னியான் வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் மூலயமா. ஓகேவா? அப்போ ஆம்னியோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்னது? யாக் சாக். So the yolk sac form a part of the gut. Gutனா என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் ஒரு பார்ட்டாக யார் ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக் சாக். ஓகேவா? யாக் சாக் ஃபார்ம் a part of the gut and is source of the earliest blood cells and blood vessels. இது என்னவாகவும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் உருவாகிற ஆரம்ப காலத்தில் அதுக்கு தேவையான blood செல்ஸாகவும் blood வெசல்ஸாகவும் அது சோர்ஸாக வந்து ஹெல்ப் பண்ணுது. யார்? இந்த யாக் சாக். இந்த யாக் சாக் என்னவாகவும் இருக்குன்னு சொல்லிட்டோம், பார்ட் ஆஃப் த கட், நத்திங் பட் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல தான், இங்கே தான் வந்து யாக் சாக் வந்து ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும், இந்த இடத்துல தான். ஓகேவா? இது ஃபுல்லாகவே இந்த ரவுண்டு போர்ஷனை தான் வந்து அம்பிளிக்கல் கார்ட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். See, the allantois forms a small outpocketing of the embryonic tissue at the caudal end of the yolk sac. It is a structural base of the umbilical cord that links the embryo to the placenta. பாரு, அப்போ allantois அடுத்து வரவர் தான் ரொம்ப முக்கியம். அதாவது உள்ளே இருக்கிற ஃபீட்டஸையும் பிளசண்டாவையும் இணைக்கிற ஒருத்தர் தான் யாரும்? allantois. Allantois form a small outpocketing of the embryonic tissue at the caudal end of the yolk sac. It is structural base of the umbilical cord that links the embryo to the placenta and ultimately it becomes the part of the urinary bladder. அதுவா மட்டும் இல்லாமல், அதாவது ஃபீட்டஸையும் பிளசண்டாவையும் இணைக்கிற ஒருத்தரா மட்டும் இல்லாமல் யூரினரி பிளாடரோடைய ஒரு பார்ட்டாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, காரியான். காரியான் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் மெம்பரேன் விச் என்க்ளோசஸ் த எம்ப்ரியோ. எம்ப்ரியோவையே முழுசாக ஒட்டுமொத்தமாக கவர் பண்ணி இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் மெம்பரேன் தான் யாராம்? காரியான். அண்ட் ஆல் அதர் மெம்பரேன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா மெம்பரேனையும் கவர் பண்ணியிருக்க காரியான் எதையும் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளசண்டா. பிளசண்டானா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஃபீட்டஸ்க்கும் மதருக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் தான் யார்? பிளசண்டா. ஃபீட்டஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் மதர்கிட்ட இருந்து யார் வழியாக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா பிளசண்டா. ஓகே, நெக்ஸ்ட் பாரு, ட்ரோபோபிளாஸ்ட். அதாவது பிளாஸ்டுலாவுடைய எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிற செல் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அப்போ ட்ரோபோபிளாஸ்ட் செல் இந்த பிளாஸ்டோசிஸ்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளாஸ்டோசிஸ்ட்னாலும் பிளாஸ்டுலானாலும் ஒன்று. ஸோ ட்ரோபோபிளாஸ்ட் செல்ஸ் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் சென்ட் அவுட் செவரல் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு காரியானிக் வில்லை. அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், அதாவது பிளசண்டாவுக்கு மேலே இருக்கிற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை தான் என்னன்னு சொல்கிறேன்னா காரியானிக் வில்லை. அதில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரிங் ஃபீட்டல் பிளட். உள்ளே டெவலப் ஆகிட்டு இருக்க குழந்தையோட ஃபீட்டஸோடைய பிளட். ஓகேவா? ஃபீட்டல் பிளட் அண்ட் ஆர் சரவுண்டட் பை த சைனசஸ். அதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனசஸ் தட் கண்டைன் த மேட்டர்னல் பிளட். அப்போ ஃபீட்டல் பிளட் மேட்டர்னல் பிளட் அப்படியே எப்படி ஒன்றா இருக்குது அப்படின்னு பாருங்கள். சைனசஸை சுற்றி மேட்டர்னல் பிளட் இருக்குது. The chorionic villi and the uterine tissue form the disc-shaped placenta. அப்போ chorionic villi-யும் and then uterine tissues, அதுக்கு மேலே இருக்கிற uterine tissue, இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதான்? disc-shaped placenta. அந்த disc-shaped placentaவுக்கு மேலே தான் யார் இருக்கா?
ஃபீட்டஸ் டெவலப் ஆகிட்டு இருக்க ஃபீட்டஸ் வருது. இப்போ நமக்கு தெளிவாக பிளசண்டானா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். பிளசண்டா இஸ் எ டெம்பரரி எண்டோக்ரைன் ஆர்கன். தற்சமயத்துக்கு ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட் டைமில் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? டெம்பரரி எண்டோக்ரைன் ஆர்கன் ஃபார்ம்டு டியூரிங் த ப்ரெக்னன்சி டைமில் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இட் கனெக்ட் த ஃபியூட்டஸ் டு த யூட்ரைன் வால். அது என்ன பண்ணுது? யூட்ரைன் வாலை ஃபீட்டஸ் கூட கனெக்ட் பண்ணுது. ஃபீட்டஸ் டு த யூட்ரைன் வால் த்ரூ த அம்பிளிக்கல் கார்டு. எது வழியா அப்படின்னு பார்த்தோன்னா அம்பிளிக்கல் கார்டு வழியா. இட் இஸ் த ஆர்கன் பை விச் த நியூட்ரிட்டிவ். அப்போ இந்த பிளசண்டா வழியாக தான் என்ன நடக்குதான்? நியூட்ரிட்டிவ், ரெஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் ஆர் ஃபுல்ஃபில்டு. அப்போ உள்ளே இருக்கிற ஃபீட்டஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் இது எல்லாம் யாரால் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிளசண்டாவால். பிளசண்டா அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? யூட்ரின் டிஷ்யூ, டிஸ்க் ஷேப்டு பிளசண்டா. த எம்ப்ரியோஸ் ஹார்ட். அதுக்கப்புறமா இந்த ஹார்ட் வந்து எப்போ டெவலப் ஆகுது அப்படின்னு பாருங்களேன். எம்ப்ரியோஸ் ஹார்ட் டெவலப் டியூரிங் த 4th வீக் ஆஃப் த ப்ரெக்னன்சியோடைய 4th வீக்கில் தான் என்ன டெவலப் ஆக ஆரம்பிக்குது? ஹார்ட்டு. அண்ட் சர்க்குலேட் பிளட் த்ரூ த அம்பிளிக்கல் கார்டு. அங்கே சர்க்குலேஷன் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அம்பிளிக்கல் கார்டு அண்ட் பிளசண்டா வழியாகும். ஆஸ் வெல் அஸ் த்ரூ இட்ஸ் ஓன் டிஷ்யூ. அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபீட்டஸில் சர்க்குலேஷன் யாராலெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிளிக்கல் கார்டு, பிளசண்டா அண்ட் தேர் ஓன் டிஷ்யூ. ஓகேவா? இதோட நம்ம கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம ஆஃப்டர் ப்ரெக்னன்சி பிளசண்டாவுடைய ஃபார்மேஷன் என்ன நடக்கும், பிளசண்டாவுடைய யூஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோடைய டெவலப்மெண்ட் இன்னும் என்னென்ன இருக்குது, ஃபீட்டஸோடைய ஃபுல் டெவலப்மெண்ட் எப்படி, தென் டெலிவரி எப்படி, இது எல்லாமே வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.